ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுண்டல் வெரைட்டிஸோட கண்டினியூஷன் தான். வாங்க இப்போ சுண்டல் செய்ய போகலாம். இன்றைக்கி முதல்ல நம்ம செய்ய போகிற சுண்டல் நிலக்கடலை சுண்டல். இந்த சுண்டலுக்கு நிலக்கடலையை நல்லா கழுவிட்டு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஊறின கடலையை குக்கரில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த சுண்டலை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயவும் இப்போ கடுகு சேர்த்துக்கிட்டரலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இனி வச்சுருக்க வரமிளகாயை சேர்த்துருவோம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வேக வச்சு வச்சுருக்க நிலக்கடலையை சேர்த்துடலாம். நிலக்கடலையை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா அடுப்பில் இருக்கட்டும் கடலை. அதுக்கப்புறம் நம்ம சுண்டல் பொடி அரைச்சிருந்தோம் இல்லையா, அதில் எந்த பொடி வேணாலும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் தேவையான அளவு சுண்டல் பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ சுண்டல் பொடியும் சேர்த்துட்டோம். இதை நல்லா கிளறிடுங்க. அந்த பொடி எல்லா கடலையிலையும் நல்லா கோட்டார அளவுக்கு கிளறி விட்டுருங்க. இனி நம்ம வச்சுருக்க தேங்காய் பூவை சேர்த்துடலாம். நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தேங்காய் பூவை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்க வேண்டாம். சும்மா ஒரு பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடலையை அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நிலக்கடலை சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் 2 சுண்டல் பொடி செஞ்சுருந்தேன். அதில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன அடுத்தது என்ன சுண்டல்னு யோசிக்கிறீங்களா? வாங்க போய் பார்க்கலாம். கரெக்டாக சொல்லிட்டீங்க. நம்ம செய்ய போகிறது பட்டாணி சுண்டல். இந்த பட்டாணி சுண்டலுக்கு பட்டாணியை நல்லா கழுவிட்டு 7லேருந்து 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊறின பட்டாணியை குக்கரில் 2 விசில் வச்சு எடுத்துடலாம். உப்பு போட மறந்துடாதீங்க. இந்த மாதிரி பட்டாணியை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இனி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? நான் இங்கே ஒரு இருப்பு சட்டியில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. இதோட கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை சேர்த்துக்கலாம். பட்டாணியை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறினதுக்கப்புறம் நான் இங்கே குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டரலாம். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மசாலா தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம், தனி மிளகாத்தூளாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம ஏற்கனவே பட்டாணியில் உப்பு சேர்த்துருக்கோம். இருந்தாலும் இப்போ நான் மிளகாத்தூள் போட்டதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் இதோட. இனி நம்ம இப்படியே விட்டோம்னா மிளகாத்தூள் கருகிட்டு வர ஆரம்பிச்சிரும். அதனால் லேசாக தண்ணி தெளித்து நல்லா எல்லா பட்டாணிலையும் ஒட்டுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டரலாம். இப்போ தண்ணி தெளித்தாச்சு. நல்லா கிளறி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்படி பண்ணும்போது எல்லா பட்டாணிலையும் ஈவனாக இந்த மிளகாத்தூள் ஸ்ப்ரெட் ஆயிரும். இல்லைன்னா ஒன்றில் கூட இருக்கும், ஒன்றில் குறைச்சிருக்கும். அதோட மிளகாத்தூள் கருக நமக்கு அடி பிடிக்கவும் ஆரம்பிச்சிரும். இது இனி ஒரு 2 நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போ இந்த மசாலா நல்லா சுருண்டு வரும்போது நம்ம தேங்காய் பூ சேர்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு மசாலா நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ வச்சுருக்க தேங்காய் பூ சேர்த்துடலாம். இந்த தேங்காய் பூ நல்லா எல்லா பட்டாணி மசாலையோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டிட்டு அடுப்பு அமர்த்திடலாம். பட்டாணி சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஈஸியான சிம்பிளான பட்டாணி சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இனி அடுத்த சுண்டல் என்னன்னு பார்ப்போமா? இந்த சுண்டல் நம்ம அடிக்கடி வீட்டில் பண்ணுற சுண்டல் தான். இது பாசிப்பயிறு சுண்டல். இந்த பாசிப்பயிரை முதல்ல நல்லா கழுவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறின பாசிப்பயிரை குக்கரில் வச்சும் வேக வைக்கலாம். இப்போ நான் இதை உப்பு போட்டு பெசரிட்டு அதுக்கப்புறம் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இனி இந்த சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? இப்போ நான் இங்கே இருப்பு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. அதோட வரமிளகாய் சேர்த்துடலாம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பயிரை சேர்த்துடலாம். இதை நல்லா கிளறி விட்டுருங்க. நான் இப்போ இந்த பாசிப்பயிரை லேசாக உப்பு போட்டு பெசரிட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். மற்ற கொண்டக்கடலை, நிலக்கடலை, கொள்ளு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகும் வேகிறதுக்கு.
அதனால் அது குக்கரில் வச்சுருந்தேன். இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் வெந்துறதுனால ஆவியில் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை அமர்த்திடலாம். இதோட கேரட் சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ தேங்காய் பூ சேர்த்துடலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆரஞ்ச், ஒயிட் அந்த க்ரீன் நல்ல பிரைட் கலர்ஸாக இருக்குது. இப்போ இதுக்கு கேரட் சேர்த்துருக்கோம், அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். இப்போ இந்த உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. இனிமே தான் இருக்குது இதோட ஹைலைட் இன்க்ரீடியண்ட், ஒரு டேங்கியான லெமன் ஜூஸ். இதையும் சேர்த்துடலாம். இந்த லெமன் ஜூஸ் தான் இந்த சுண்டலுக்கு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்க போகுது. இப்போ நீங்கள் இது எதையுமே அடுப்பு ஆனில் இருக்கையில் பண்ண வேண்டாம். இல்லைன்னா நம்ம வேக வச்ச பாசிப்பயிறு, கேரட், தேங்காய் பூ, அதுக்கு தேவையான உப்பு, லெமன் ஜூஸ் இது எல்லாத்தையும் ஒரு சட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தாளித்து கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா தாளித்து கொட்டாமல் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாலட் மாதிரியும் பண்ணலாம். இப்போ டேங்கியான பாசிப்பயிறு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஈஸியான டேங்கியான பாசிப்பயிறு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இனி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சுண்டல். வாங்க போய் பார்க்கலாம். ஆமாங்க, இது ஸ்வீட் கார்ன் சுண்டல் தான். இந்த சுண்டலுக்கு நான் சோளக்கருத்தை உப்பு போட்டு வேக வச்சு அதில் இருக்க முத்துக்களை தனித்தனியாக உதுத்து வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு நேராகும்னு நினச்சிங்கன்னா அமெரிக்கன் கார்ன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அமெரிக்கன் கார்ன்ஸ் வேக போடும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்து வேக வச்சுக்காங்க. இனி இந்த சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ இங்கே நான் இருப்புச்சட்டி போட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது எண்ணெய் காயும் சீரகம் சேர்த்துட்டேன். சீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதோட வேக வச்ச ஸ்வீட் கார்னையும் சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நம்ம எடுத்து வச்ச மிளகாத்தூளையும் சேர்த்துடலாம். காரம் எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்காங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டிருக்கனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இதையும் நல்லா கிளறி விட்டுருங்க. இது இந்த சோளக்கருது வேக வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி முத்துக்களை உதுக்கிறது தான் வேலை. இல்லை அது கஷ்டமாக இருக்கும்னா நீங்கள் அமெரிக்கன் கார்ன்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாகிடும். கார்னை மட்டும் வேக வச்சா போதும், நம்ம ஈஸியாக இந்த சுண்டல் செஞ்சிடலாம். இதுக்கு இப்போ தேவையான தேங்காய் பூவும் சேர்த்துடலாம். இதே இப்போ தேங்காய் பூ வேணான்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது மிளகாத்தூள் போடாமல் பெப்பர் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஊற்றியும் பண்ணலாம். இப்போ நம்மளோட சோள சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கலர்ஃபுல்லான ஹெல்தியான சோள சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் என்னோடய வேரியேஷன்ஸை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை இன்னும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோலையும் இன்னும் நிறைய நவராத்திரி ஸ்பெஷல்ஸ் வருது. கண்டிப்பாக அதையும் பாருங்கள். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு தாங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.